இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா சொன்ன லொகேஷன் இதுதான். ஆனா எங்க எதுக்கு அம்மா வர சொன்னாங்க? இது அவளோட வண்டியாச்சே. ஒருவேளை அவளோட வீடா இருக்குமோ? எங்க எதுக்கு வர சொல்லி இருப்பாங்க? புரியலையே. வந்துட்டியா? அம்மா, இந்த வீடு தானே? ஆமா. அது எப்படிடா எங்களுக்கு முன்னாடியே வந்துட்ட? என்ன ப்ரோ, மேரேஜ் உடனே ஓவர் எந்துவா இருக்க? ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிற? ஏய் சுமாரு. அம்மா, என்ன விஷயமா? ஏன் இங்க வந்திருக்கோம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அதான் தள்ளி போடாம சீக்கிரமே நல்ல நேரத்துல பண்ணிடலான்னு உன்னை வர சொன்னேன். என்ன நல்ல விஷயம்? ஜாதக பொருத்தம் அமையுமான்னு டென்ஷனா இருந்தோம்ல, பிரமாதமா பொருந்தி இருக்கான். அப்படியா? வெரி குட். ஹேய், கங்க்ராட்ஸ் பிரதர். விஷால், ராகவுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஜாதக பொருத்தம் அம்சமா பொருந்தி இருக்கு. உன் ஜாதகத்தாலதான் உன் அண்ணன் ராகவுக்கு கல்யாணம் அமையும்னு சுவாமிகள் சொன்ன மாதிரி, உனக்கும் உன் அண்ணனுக்கும் இந்த வீட்டு 2 பொண்ணுங்க ஜாதகமும் பொருந்தி இருக்கு. அதான் கையோட நல்ல நேரத்துல பேசி முடிச்சிடலான்னு வந்திருக்கோம். மா, என்னமா சொல்றீங்க? அப்புறமா இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது என்னன்னா, பெரிய பொண்ணோட ஜாதகம் உனக்கும், சின்ன பொண்ணோட ஜாதகம் உன் அண்ணனுக்கும் பொருந்தி இருக்கு. அதனால மாத்தி பண்ண போறோம். என்னமா குழப்பறீங்க? உனக்கு ஒரு குழப்பமும் வேண்டாம் விஷால். பேசாம நான் சொல்ற பொண்ணுக்கு தாலி கட்டு, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? என்ன பிரதர், அம்மா எப்படி சொல்றாங்க? உனக்கு ஓகேவா? அம்மா சொன்னதுக்கு நான் இன்னைக்கு நோ சொல்லிருக்கேன். அம்மா, அவங்க வீட்ல பொண்ணுங்க சரின்னு சொல்லிட்டாங்களா? எத்தனை கேள்விடா கேப்ப? அவங்க சரின்னு சொன்னதாலதான் இப்ப பூ வச்சு நிச்சயம் பண்ண வச்சிருக்கோம். தரகர் மூலமா பேசிட்டோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மை காட், இங்க என்ன நடக்குது? ரெஸ்டாரண்ட்ல அவகிட்ட கிளியரா சொன்னனே, அத அவங்க வீட்ல அவ சொல்லாம விட்டுட்டாளா? எப்படி அவங்க வீட்ல சரின்னு சொன்னாங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? விஷால், என்னடா நீ? டைம் ஆகிட்டு இருக்கு, வா. நல்ல நேரம் போகுது, வா வா வா, வாங்க. வா. ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்ச மாதிரியே எனக்கு 2 மருமகள்களும் கிடைச்சிட்டாங்க. அம்மா, நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப என்னடா பேசணும்? அதான் ஏற்கனவே பார்த்து பேசியாச்சுல. இல்லம்மா, அன்னைக்கு ஜஸ்ட் பாத்துக்கிட்டோம், சரியா எதுவும் பேசல. சுபத்ரா, அவங்களுக்குள்ள பேசி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, பேசட்டுமே. பசங்க பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறதால. அதனால என்ன? அதான் ஒப்புத்தாமல முடிஞ்சிருச்சுல. இனிமே பேசலனாதான் தப்பு. பேசட்டும். வர்ஷினி, மாப்பிள்ள உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னார்ல, கூட்டிட்டு போ. சரிம்மா. போ வர்ஷினி. ராகவ், நீ போய் பேசிட்டு வா. சரிம்மா. விஷால், நீ தானே பேசணும்னு சொன்ன, போ. போடா. இசை, மாப்பிள்ள கிட்ட கவனமா பேசு. இங்க பாரு, உனக்கு காது கேட்காதுங்கிற விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியவே கூடாது. அவர் வாயை பார்த்தே பேசு. நீதான் அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. உனக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வர்ஷினியோட வாழ்க்கை வீணா போயிடும். பார்த்து பேசு. ஒண்ணு இல்ல சம்பந்தி, வெக்கப்படாம மாப்பிள்ளை கிட்ட மனசை திறந்து பேசுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, அம்மா, ஜாதகம் மாறி போச்சுன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நானே இங்க வந்தேன். நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். அப்போ உங்க வீட்ல நீதான் தங்கச்சியா? ஆமா. அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தது
என் அக்காவுக்காக. ஜாதகம் மாறி பொருந்திருக்கு. அதனால பொண்ணை மாத்தி கட்டணும்னு அம்மா சொன்னதும் நான் நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஏன்னா கோவில உன்னை பார்த்ததுல இருந்தே என் மனசெல்லாம் உன் நினைப்புதான். எனக்கும் தான். அக்காவுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா நீங்க தான் என் புருஷன்னு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். சம்மந்தி, சொல்லுங்க சம்மந்தி. உங்க வாயால சம்மந்தின்னு கூப்பிடுறத கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜோசியர் ஒரு 3 முகூர்த்த நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. வர வெள்ளிக்கிழமை கூட நல்ல முகூர்த்த நாளா இருக்குன்னு சொன்னாரு. அதை விட்டா 10 நாள் கழிச்சுதான் அடுத்த முகூர்த்தம் இருக்கிறதா சொன்னாரு. சோ எப்ப வச்சுக்கலாம்? எதுக்கு சம்மந்தி நல்ல காரியத்தை தள்ளி போட்டுக்கிட்டு முதல்ல வர முகூர்த்தத்துல வச்சுக்கலாமே. இப்ப சொன்னீங்களே வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள்னு, அன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலாம். ஓகே. நிச்சயதார்த்தம் நல்லா கிராண்டா பண்ணணும்ல. மண்டபம் பார்க்கணும், எல்லாருக்கும் சொல்லணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கே. அதான். அம்மா, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே கிராண்டா எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. சரி, அப்படியே பண்ணிடலாம். வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். அக்கா, மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசுனியே, என்ன பேசுன? என்ன சொன்னாரு? வர்ஷினி, எனக்கு காது கேட்காத விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லல. ஃபர்ஸ்ட் அவர் திரும்பி நின்னுக்கிட்டு என்னென்னமோ சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் முகத்தை பார்த்து பேசினாரு. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நமக்குள்ள நிறைய தடவை சண்டைலாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் மறந்துரு. இது கல்யாண விஷயம், 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இது ரெண்டுமே ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாதான் கல்யாணம் பண்ண முடியும். உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டாரு. அக்கா சூப்பர்க்கா. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவரு கேட்டிருக்காரு. அவர் கூட நடந்த சண்டையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ அவரை வேண்டான்னு சொல்லிடுவியான்னு உன்கிட்ட பேசணும்னு சொல்லிருக்காரு. ஆனா அந்த பக்கம் திரும்பி பேசினப்போ என்ன சொல்லிருப்பாரு? அக்கா, இத ஒட்டிதான் ஏதாவது சொல்லிருப்பாரு. முன்னாடி சண்டை போட்டதுக்கு சாரி ஏதாவது கேட்டிருப்பாரு. கரெக்ட், அப்படிதான் இருக்கும். அவரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுக்கா. இனிமே நீதான் அவரு, அவர்தான் நீ. புரியுதா?